தமிழ் குடிகள் இல்ல. தமிழர் வந்து குடி அடையாளத்துல அடையாளப்படுத்த முடியாதுன்னு சொல்ற அந்த தமிழ் தேசியம் தன் அடையாளப்படுத்திக்கிறவங்க, இப்ப என்ன சொல்லும்போது இவங்க தெலுங்கு. சரி எப்படி தெலுங்குன்னு சொல்றீங்கன்னா, இவங்க நாயுடு, இவங்க ரெட்டி இப்படிதான் ஆமா. அடையாளப்படுத்துறாங்க. அப்பதான் நமக்கு வந்து காமெடியா இருக்கும். என்ன குடி இல்லன்றீங்க, ஆனா என்னைய தெலுங்குன்னு ஐடென்டிஃபை அல்ல பண்ணலன்னா, அவங்களோட விளக்கம் என்னன்னா, அத அடுத்தவங்கள அடையாளம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாமா? நம்மள அடையாளம் நம்மள பண்ணும்போது நான் கேட்டேன். அடையாளப்படுத்திக்கும்போது இது இந்த மாரி ஒரு முட்டாள்தனமான கருத்து எங்கேயாவது இருக்குமா? அடுத்தவங்களுக்கு ஒரு வரையறை வைக்கிற. இவங்கெல்லாம் தெலுங்கர்ன்னு வைக்கிற. அதே போல தமிழருக்கும் ஒரு அதே மாதிரியான கேட்டகரியில ஒரு வரையறை இருக்குமா? அந்த எக்ஸாக்ட்லி. வரையறை ஏன் உனக்கு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழப்பம் இருந்துட்டு தான் இல்ல இருக்குல்ல இல்லைங்க. பாரு. இதுல இன்னும் நான் ஓப்பனா நான் சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு சாதியம் இருக்குங்கிறேன் நானு. ம். இதுக்கு பின்னாடி ஒரு சாதிய வக்கிரம் இருக்குங்கிறேன் நானு. ஏன் இந்த ஓகே. குடிங்கிற அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இல்ல அப்படின்னா, அவங்க நெறைய பேர் வந்து ஒரு சாதி சார்ந்து செயல்பட்டுட்டு இருப்பாங்க. ஆ. இப்ப இந்த குடின்னு சொல்லி பேசிட்டா, உங்க கூட நிக்கிறவங்க எல்லாம் யார் யாரு? யார் இதுதான் உண்மை. யாருன்னு தெரிஞ்சிரும். தெரிஞ்சிரும். இப்ப நம்ம யாரோட நிக்கிறோன்றதும் இப்ப தெரிஞ்சிரும். பாரிசாலன் இவர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர். இவர் கூட நிக்கிறவர்ல நாடார் இருக்கிறாரு, கோனார் இருக்கிறாரு, முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் இருக்காரு, பறையர் இருக்காரு. இப்படி இப்படி எல்லாரும் கலெக்டிவா இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன நீங்க சாதியவாதின்னு அடையாளப்படுத்த முடியாது. ஆனா இவர் வந்து சாதி பற்றற்றவர். ஆனா இவர் கூட நிக்கிற எல்லாருமே ஒரே சமூகமா இருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த மெஜாரிட்டி வெளிப்பட்டுருவாங்க. அது அம்பலப்பட்டு போயிடும். அப்ப என்னன்னா இது அம்பலம் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக கூட சில பேர் பயந்துகிட்டு நம்ம தரப்புல இருக்கிற ஆட்களும் கூட ஆஹா நம்ம ஒரு சாதியவாதி ஆயிருவோமோ. ஏன்னா எனக்கு தான் புரியல. ஹரி நாடார் வந்து தமிழ் தேசியவாதியா மாறி மேடையில் ஏறிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா பாரிசாலன் வந்து குடி தேசிய கோமாளினா இந்த இடத்துல எங்க வேறுபடுறேன் நான், அதுதான் எனக்கு புரியல. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு வக்கரம், அதுக்கு பின்னாடி ஒரு வக்கரம் இருக்குங்கிறது தான் இங்க நான் பதிவு பண்றேன். ஏன்னா இது வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டியில இருந்து வரக்கூடிய ஒரு வக்கிரம். நான் என்ன சொல்றேன், குடிகள்ல யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல. எந்த குடியும் நாங்கள் உயர்ந்த குடின்னு கிளைம் பண்ணிக்க முடியாது. அதே போல் எந்த குடியும் நாங்கள் தாழ்ந்த குடின்னு சொல்லிக்க முடியாது. ஸோ இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு, ரெண்டாவது தமிழ் இனம் எல்லாமே வந்து குடிகள்லாம் இதை வெளியிலேருந்து வந்து கலெக்டிவாக ஜாயின் ஆனது கிடையாது. அது ஒரு மரம் போல். எல்லா மரமும் ஒரு விதையிலேருந்து தான் வந்திருக்கு. அந்த விதையிலிருந்து மரமாகுது. ஆனால் நீங்கள் மரம் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ ஒரு இலையை காமிச்சு இது மரம்னு சொன்னால் இல்லை, இது இலைங்க, இது கிளைங்க, இது விழுதுங்க, இது வந்து தண்டுங்க, இது வேருங்கன்னு சொல்லணும். ஆனால் இது ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது. ஆமாம், அதே தான் தமிழ் சமூகம், தமிழ் குடிகள். மரத்துக்கு இருக்கக்கூடிய விழுதுகள் போல, இலைகள் போல, கிளைகள் போல, வேர்கள் போல. இப்போ இலைன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக இலையும் வேரும் வந்து சாதி வேறுபாடுலாம் பேச முடியாது. நம்ம இதுக்கு இது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? இலைக்கு வேர் தாழ்ந்தது, வேருக்கு இலை தான் நல்ல கலராக இருக்குங்க, அது பூ நல்லா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க, அதனால அது பூ வந்து உயர்ந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே கலெக்டிவாக இருக்கு. எல்லாமே இந்த இது ஃபங்க்ஷன். அதே போல் தமிழ் குடிகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று கோஆப்ரேட்டிவாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த ஃபியூடல் சிஸ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே ஒரு இது வந்து தமிழர்களுக்கு மட்டும்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இது சிவிலைஸ்டு சொசைட்டி எல்லாத்துலேயுமே இது இருக்குது. ஹியூமன் எவல்யூஷனில் இந்த குடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகலைன்னா நம்மக்கிட்ட சிவிலைஸ்டு சொசைட்டியோ சிவிலைசேஷனோ ஃபார்ம் ஆயிருக்காது. தமிழருக்கு மட்டும் கிடையாது, இது எந்த இனமாக இருந்தாலும் இது பொருந்தும். அப்படி இருக்கும் பொழுது எல்லா இனங்களும் இதை வச்சிருக்கும் பொழுது ஏங்க இன்னைக்கு யூடியூப்பில் ஒரு சேனலில் வந்து இது பண்ணுறதுக்கு கேட்குறான், அவன் சர்நேம்னு கேட்குறான். நான் வந்து நினச்சிட்டேன் ஒரு ரைட் அப்போ போட்டுருவோம், யூடியூப் ஒரு சாதியவாதி எப்படா என் சர்நேமை கேட்கலாம் நீங்கள் அப்படின்னு. அப்படி கிளம்ப முடியுமா? சர்நேம் கேட்குறான். சர்நேம்னா என்ன? நம்மளுடைய குடி அடையாளம். உலகம் முழுக்க சர்நேம் இருக்குனால அவன் சர்நேமை கேட்குறான். இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க யூடியூப்ல உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த சேனல் நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க வெளிநாடுகள்ல எந்த இடத்துக்கு போனாலும் சர்நேம் வந்து பாஸ்போர்ட்ல கூட சர்நேம் கேக்குறான். ஆமா, நம்ம அப்பா பேரை போட்டுடுறோம், இல்ல கணவர் பேரை போட்டுடுறோம். நமக்கு இல்லாத மாதிரி இவங்க ஆக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அது போடாம இருக்கணும் அப்படின்னா சர்நேம் எப்படி அப்பா பேரா இருக்க முடியும்? சர்நேம் எப்படி கணவர் பேரா இருக்க முடியும்? சர்நேம் எப்படி பேர்ல பாதியா இருக்க முடியும்? சர்நேம்ங்கிறது தனி. அதுவே அவங்க அதுதான் என்னன்னா உளவியலா இது ஒரு சர்நேம்ங்கிற இடத்துல இருந்து குழப்பி விட்டுட்டு, சரி இப்படி பேசுறவங்கலாம் வந்து சாதியை ஒழிச்சிட்டு முத்துராமலிங்கம் அப்படின்னு முடிச்சிடுறது. முத்துராமலிங்க தேவர்னு போட்டா என்ன கெட்டவர் ஆயிடுவார் அவரு? ஏன் முத்துராமலிங்க தேவர் நல்லவர், முத்துராமலிங்க தேவர் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை? வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா அவர் கப்பல் விடாம போயிட்டாரா? என்ன எனக்கு புரியலையே. அது என்ன வாவு சிதம்பரம் முடிச்சுக்கிறீங்க? அது கொஞ்சம் சிதம்பரம்னு மட்டும் முடிச்சா நல்லா இருக்காது, சிதம்பரனார்னு முடிக்கிறது. ஏன் பிள்ளைன்னு முடிச்சா? இப்ப காந்திக்கு என்ன சொல்லுவீங்க? மோகன்தாஸ் கரம்சங் அப்படி முடிச்சிருவீங்களா? கரம்சங்கனார்னு போடுவீங்களா? அப்படி போடுங்களேன், மோகன்தாஸ் கரம்சங்கனார் அப்படி போட்டு போஸ்ட் அடி. எவனுக்கு போஸ்ட் அடிக்கனே தெரியாது யாருக்கும். ஆனா இங்க உண்மையிலேயே வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உளவியலா தாக்கப்பட்டிருக்கோன்ற உண்மையே புரிய மாட்டேங்குது பாருங்க. சுபாஷ் சந்திர நார் போஸ்ட் அடிங்களேன். சுபாஷ் சந்திர நார்
பாலகங்காதரனார் தமிழர்களுக்கு மட்டும் இந்த வேலையை பண்றீங்கன்னா அப்புறம் எவ்வளவு கோவம் வருது நமக்கு. ஆமா. ஏண்டா அங்க திலகர் வருது, அங்க காந்தி வருது, இவங்கெல்லாம் படித்து வாங்கிய பட்டங்களா இவைகள் எல்லாம்? இல்ல இப்போ இருக்கிற தலைவர்கள் மோடி என்னது, மோடி நீங்க அமித்ஷா என்ன, மோடி என்ன, அமித் ஷா என்ன, ஷா என்ன, இது எல்லாமே வந்து சர்நேம்ல தான் வருது. கெஜ்ரிவால் என்னது, அதான் பானர்ஜி என்னது, நீங்க போனா போய்கிட்டே இருக்கலாம். அப்ப இது ஏன் வந்து ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு புரிதலை வந்து இங்க வளர்த்து வச்சுக்கிட்டு தமிழ் சமூகத்தோட ஐடென்டிட்டியை வந்து அழிச்சிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் உடனே இந்த பக்கம் ஒரு திருப்பி வந்துக்கிட்டு அப்படிலாம் நீங்க வந்து குடியை வைத்து தமிழர்னு அடையாளம் காண முடியாது. அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு டீப்பா ஒரு குரூப் இறங்கும். அண்ணனே பேசுவாரு சில இடங்கள் எல்லாம். அவர் என்ன சொல்றாரு, இங்க பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல ஒரு உடையார் இருக்காரு, தமிழ்நாட்டுல ஒரு உடையார் இருக்காரு, கேரளத்துல ஒரு பிள்ளை இருக்காரு, தமிழ்நாட்டுல ஒரு பிள்ளை இருக்காரு, ஆந்திரால ஒரு நாயக்கர் இருக்காரு, தமிழ்நாட்டுல ஒரு நாயக்கர் இருக்காரு, இதை வச்சு எப்படி நீங்க கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கே அதெல்லாம் தெரியுது, யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, கல்யாண புரோக்கருக்கே அதெல்லாம் தெரியும். ஆமா. உங்களுக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. இல்ல இப்ப நம்ம இதே ஆட்கள் தான் வந்து எப்படி census சரி இதெல்லாம் எடுக்கணும்னா இருக்கு, குடிவழி census இதெல்லாம் அப்படிங்கிறோம். இருக்கும்போது எப்படி நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க? எக்ஸாக்ட்லி. அப்போ சர்டிஃபிகேட்னு ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. இதுல என்ன உங்களுக்கு டவுட் வருது? இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறீங்க, ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறீங்க, கேஸ்ட் வச்சு கொடுக்குறீங்க. இப்போ ரிசர்வேஷன் கொடுக்குற கேஸ்ட் வந்து தப்பா? அப்போ கேஸ்ட் சரி கேஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக அழிச்சிட்டிங்கன்னா எப்படி ரிசர்வேஷன் கொடுப்பீங்க? சரி கேஸ்ட் ஃபுல்லாக அழிச்சதுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் தேவையில்லைங்கிறீங்களா? அமைப்பு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு